வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது அரிச்சந்திரனின் கதை. அதில் பகுதி 7 மயான காண்டம். அதிலிருந்து கதையை பார்ப்போமா? அரிச்சந்திரன் இங்கனம் சுடுகாட்டை காத்து வரும்போது சந்திரமதியையும் தேவதாசனையும் விலை கொடுத்து வாங்கிய அந்த அந்தணராகிய காலகண்டர் இரக்கமற்றவராக சந்திரமதியையும் தேவதாசனையும் கொடிய மொழிகளால் தூஷித்து கொண்டும் கடுமையான வேலைகள் கொடுத்தும் வருத்தி வந்தார். அவர்கள் இருவரும் விடிய ஒரு சாமம் இருக்கும் பொழுது விழித்து எழுந்து அவர்கள் சொன்ன வேலைகளையெல்லாம் செய்து அவர்கள் கொடுத்த கூழை புசித்து வந்தனர். சந்திரமதி உடலில் வியர்வை பெருகவும், கையில் உதிரம் சொட்டவும், அவிழ்ந்த கூந்தல் அலைபாயவும், உலக்கையை பிடித்து நெல் குத்தி மாவிடித்து கடுமையான வேலைகளை செய்து வந்தாள். தேவதாசனையோ நாள் முழுவதும் வயலில் களை எடுக்கவும், விறகு சுமந்து வரவும், ஓமத்திற்கு வேண்டிய சமுத்கள் அதாவது தேவையான பொருட்களை சேகரித்து வருமாறு அடித்து துன்புறுத்தியும் அந்த எஜமானர் வதைக்கலானார். சில நாட்கள் இங்கனம் கழிய ஒரு நாள் தேவதாசன் அண்டை அயலில் உள்ள மற்ற சிறுவர்களோடு காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி சுமந்து வரலானான். வரும் வழியில் தருப்பை வளர்ந்திருந்ததைக் கண்டதும், இந்த தற்பையை எடுக்காது சென்றால் தன் எஜமானனாகிய அந்தணர் கோபிப்பார் என்று எண்ணி சுமந்து வந்த விறகு கட்டை ஒரு ஆலமரத்தின் கீழ் இறக்கி வைத்து தர்பையை கொய்வதற்காக அது அடர்ந்துள்ள புதரிடத்தில் சென்று தர்பையை பற்றி பிரித்தான். அப்போது அந்த இடத்தில் வாசம் செய்து வந்த கொடிய நஞ்சுடைய நாகமானது சீறி படமெடுத்து வந்து தேவதாசனை தீண்டிவிட்டது. நாகத்தால் தீண்டப்பட்ட தேவதாசன் பதறிப்போய் மயங்கி வீழ்ந்து தரையில் விழுந்து விட்டான். அந்த காட்சியை ஆலமரத்தடியில் இருந்து கண்டுகொண்ட அவனது தோழர்கள் ஐயோ என ஓடி தேவதாசன் விழுந்திருந்த இடத்தை அடைந்து தேவதாசனிடம் என்ன நடந்தது, சொல் சொல் என்று கேட்டனர். தேவதாசன் தனது தோழர்களை நோக்கி, பெரிய படம் எடுத்த பாம்பு ஒன்று என்னை கடித்து விட்டது என்று நாக்கு குளறியவாறே மயங்கி விழ அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. தேவதாசனின் உயிர் பிரிந்த பின்னரும் அவனை அவன் தோழர்கள் புரட்டி பார்த்து, ஐயையோ இது என்ன விதியோ, இந்த பாலகன் அநியாயமாக பாம்பால் தீண்டப்பட்டு மரித்து விட்டானே என்று பலவாறு துக்கித்து ஆலமரத்தடியை அடைந்து தமது விறகு கட்டுக்களையெல்லாம் தூக்கி கொண்டு வேகம் வேகமாக நகருக்குள் சென்றனர். அப்போது சூரியனும் மேற்கு திசையில் மறைந்தான். கதிரவன் மறைந்து காரிருள் சூழ கண்ட சந்திரமதி இன்னும் தனது குமாரனான தேவதாசன் வீடு திரும்பவில்லையே என்று எண்ணி வீட்டின் முற்றத்தில் நின்று தன் பாலகன் வரும் வழியை பார்க்க, அப்போது விறகு சுமையோடு வந்த சிறுவர்களோடு தனது மகன் வராததை அறிந்து திடுக்கிட்டாள். உடல் சோர்ந்து உள்ளம் நடுங்கி, குழந்தைகளே, நீங்கள் மட்டும் திரும்பி வந்துள்ளீர்களே, உங்களோடு வந்த எனது குமாரன் தேவதாசன் எங்கே என்று கவலை தோய்ந்த குரலில் கேட்டாள். அந்த சிறுவர்களும் மனம் சோர்ந்து போய், அம்மா, உமது புத்திரன் பாம்பு கடித்து இறந்துவிட்டான் அம்மா என்று கலங்கியபடி கூறினர். அதை கேட்ட சந்திரமதி மயக்கமிற்று நிலை தடுமாறி அழுது ஒருவாறு தேறி அந்த சிறுவர்களை நோக்கி, குழந்தைகளே, எனது குமாரன் பாம்பு கடித்து இறந்ததாக சொன்னீர்களே, அந்த இடம் எங்கே உள்ளது, எனக்கு காட்டுவீர்களா என்று கெஞ்ச, அந்த சிறுவர்களும், தாயே, நாங்கள் வரும் வழியில் உள்ள ஆலமரத்தடிக்கு சற்று வடக்கில் உள்ள தர்ப்பை புதருக்கு தென் பகுதியிலே தேவதாசன் இறந்து கிடக்கின்றான் என்று கூறி சென்று விட்டனர். சந்திரமதியோ, ஐயோ இது என்ன என் விதிவசமோ, இதுதான் என் வாழ்வின் முடிவோ என பலவாறு எண்ணி அழுது தனது எஜமானனுக்கு அஞ்சி வாய்விட்டும் அழ இயலாதவளாய் தன் மனதிற்குள் துக்கித்தாள். எஞ்சியிருந்த வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு பின்பு மன உறுதியோடு மகனை தேடிச் செல்ல விழைந்து தனது எஜமானரை அணுகி வாய் புதைத்து அழுது புலம்பி, சுவாமி, எனது மகன் பாம்பு கடித்து ஊர் வெளியே இறந்து கிடக்கின்றான் என்று அவனுடன் சென்ற சிறுவர்கள் கூற கேட்டேன். தயவு செய்து அங்கு செல்ல எனக்கு அனுமதி தந்தருள வேண்டும் என்று பணிவோடு வேண்டினாள். எஜமானரான காலகண்டரோ மிகவும் கோபம் கொண்டு
கடும் சொற்களால் அவளை பழித்து, பேதை பெண்ணே, நான் பெரும் பொருள் கொடுத்து வாங்கிய தேவதாசன் என்ற அந்த சிறுவன் இறந்தது எனக்கல்லவோ பெரிய இழப்பு. உனக்கு இதனால் என்ன நஷ்டம்? விலை கூறி விற்ற பின் அவனுக்கு நீ தாயல்ல, அவன் உனக்கு மைந்தனும் அல்ல. வாங்கிய எனக்கல்லவா அவன் உரியவன். எனவே அந்த சிறுவன் இறந்தது எனக்குத்தான் பெரிய இழப்பு. நீ ஒன்றும் அங்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தடுத்தான். சந்திரமதி மிக பணிவோடு, ஐயனே, நான் ஓர் அடிமை. என் மகனும் தங்களுக்கு அடிமைதான். என்றாலும் மகன் இறந்து தனியே கிடக்கின்றான் என்று கேட்ட தாய்மனம் கொதிக்காதா? பெற்ற வயிறு பற்றி எரியாதா? பெற்றெடுத்த தாயின் மனதை நீர் அறிவீர்கள் அல்லவா? ஐயனே, என் மகனை தகனம் செய்து வர எனக்கு அனுமதி தர வேண்டுகின்றேன் என்று கூறி அவர்களின் பாதங்களில் விழுந்து கெஞ்சினாள். சந்திரமதியின் பரிதாப நிலையைக் கண்ட அந்த அந்தனர் மனம் மாறி, இங்கு வீட்டு வேலைகளோ மலை போல் குவிந்துள்ளன. விடியும் முன்பு வீடு திரும்புவது உறுதியாகனால் நீ விரைந்து சென்று திரும்பலாம் என்று கூறினார். அப்படியே நான் விடிவதற்குள் வந்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த காருரில் நகரை கடந்து தனது மைந்தன் இறந்து கிடக்கும் இடத்தை தேடி புறப்பட்டாள். செல்லும் வழியெல்லாம் அவளின் தாயுள்ள மகனை எண்ணி பலவாறு துன்பமுற்றது. பாவியாகிய என் வயிற்றில் பிறந்த மகனே என்று பதைத்தாள். கைகளால் தன் முகத்திலே அரைந்து கொண்டு அழுதாள். வேகமாக செல்வதால் கல் தடிக்கு கீழே விழுவாள். பின்பு ஒருவாறு எழுந்து நின்று நாள்புறமும் நோக்கி எந்த பக்கம் செல்வது என்று அறியாது மயக்கமடைவாள். கண்களில் நீர் வழிய கதறி அழுதவாறு வருந்தி உயிரற்ற உடல் போல உணர்வற்று கிடப்பாள். பின்பு தெளிந்து காலடி எடுத்து வைப்பாள். பாதை தவறி கல்லும் முள்ளும் நிறைந்த பூமியில் நடக்கலானாள். பாதங்களெல்லாம் ரத்தம் வடிய தொடர்ந்து தலைந்து திரிந்து இறுதியில் தேவதாசன் விறகு கட்டை வைத்திருந்த ஆலமரத்தடியை அடைந்து விட்டாள். அங்கு அவளின் மகனின் பூத உடலை தேடி கழுகுகளும் நரிகளும் பேய்களும் சடலத்தை தின்ன காத்திருப்பதை கண்டுகொண்டாள். அவெல்லாம் அலறி ஓடுமாறு தன் குரலை உயர்த்தி ஓவென்று கதறி அழுதாள். தனது மைந்தனின் உடலை தன் கைகளாலே வாரி எடுத்து தனது மடிமீது வைத்து தேவர்களும் மயங்கி வருந்துமாறு வாய்விட்டு கதறி புலம்பினாள். என் அருமை செல்வனே, ஐயோ, நீ எங்களுடன் பாலைவனம் வழியாகவும் கானகத்தின் வழியாகவும் கால் கடுக்க நடந்து வந்தாயே. அப்போது பனியாலும் குளிராலும் நடுங்கி வெயிலின் கொடிய வெப்பத்தால் வருந்தினாய். பசியால் களைத்து கால் தடுமாறி விழுந்தாய். அப்போதெல்லாம் பிழைத்திருந்த நீ இப்பொழுது இந்த கொடிய நாகத்திற்கு பலியாகிவிட்டாயே. நான் என்ன பாவம் செய்தேன்? இது நான் செய்த மிகப்பெரிய தீவினையே என்று புலம்பினாள். பின்பு தன் மைந்தனின் தலையை நிமிர்த்து பார்த்து, மைந்தனே, உன்னையும் என்னையும் விலைக்கு விற்று சென்ற உன் தந்தை விலை கொடுத்து மீட்க திரும்பி வந்து என் மகன் எங்கே என்று கேட்டால் நான் என்ன மறுமொழி சொல்லுவேன்? என் அருமை மகனே, உன் தந்தை பிறந்த நாடு முனிவருக்கு தானமாக்கப்பட்டாலும் எனது தந்தை ஆளும் கண்ணோசி நாடு உள்ளதே. உன்னை தவிர அந்த அரசால அங்கு யார் உள்ளனர்? இதையெல்லாம் எண்ணி பாராது மாண்டுவிட்டாயே என்று பலவாறு புலம்பினாள். ஆகாயத்தை நோக்கி, தெய்வமே, நன்மை செய்தவர்களுக்கு இன்பமும் தீமை செய்தவர்களுக்கு துன்பமும் சம்பவிக்கும் என்பார்கள். நானும் என் கணவரும் நன்மையல்லவா செய்து வாழ்ந்து வந்தோம். அவ்வாறு இருந்தும் எமது புதல்வன் பாம்பு கடித்து அனாதையாக இறக்க காரணம் என்ன? பிற நாட்டை அழிக்கும் படைபலம் பெற்றும் நீதி நெறி தவறாத அமைச்சரை வைத்தும் நன்மைகளை கொண்டும் நாங்கள் ஆட்சி செலுத்தினோம். அப்படி இருக்க எங்களுக்கு இந்த தீவினை விளைந்தது முறையோ என்று முறையிட்டாள். இவ்வாறு பலவாறு துக்கித்த சந்திரமதி பின்பு ஒருவாறு தேறி தனது பாலகனோடு தானும் இறந்துவிட்டால் பாலகனுக்கு உரிய ஈமச்சடங்குகளை யார் செய்வார் என்று துணிந்து, ஐயோ, காலம் கடத்தி விட்டேனே, எனது எஜமானனும் அவன் மனைவியும் மிகவும் கொடியவர்களாயிற்றே, விடுவதற்குள் திரும்பிச் செல்லாவிடில் தூசித்து துன்புறுத்துவார்களே, கொடுத்த வாக்கை மீறவிடக்கூடாதே என்று தனக்குத்தானே மொழிந்து தேவதாசனுக்குரிய ஈமச்சடங்குகளை நிறைவேற்ற தனது அருமை மகனின் சடலத்தை எடுத்து தோள் மீது சாய்த்து தள்ளாடி நடந்தவாறே சுடுகாட்டை நோக்கி நடந்து சென்றாள். சுடுகாட்டின் எல்லைக்குள் பிரவேசித்து தான் சுமந்து வந்த தேவதாசனின் சடலத்தை ஓரிடத்தில் பூமியில் வைத்து
அந்த உடலை காத்திருக்குமாறு தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள். பிணங்கள் எரிந்து போய் மிகுந்த குறைக்கட்டைகளை எல்லாம் பல இடங்களில் ஓடி தேடி ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து வந்து அவற்றை செவ்வனே அடுக்கி அண்டையிலே எரிந்து கொண்டிருக்கும் பிணத்திலிருந்து ஒரு கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து தீமூட்டி தனது மைந்தனின் பூத உடலை அந்த நெருப்பின் மீது கிடத்தினாள். பரன் மீது இருந்து காவல் காத்து வந்த அரிச்சந்திரன் இதை கண்டு பாம்பு கடித்து இறந்து இங்கு தகனம் செய்யப்படுவது தனது மகனின் சடலமே என்பதை அறியாதவனாய் தனது உத்தரவின்றி இந்த நள்ளிரவில் பிணத்தை சுடுபவர் யாராக இருக்கும் என்று மிக கோபத்துடன் நடந்து வந்து சடலத்தை வைத்து கொண்டிருந்த சந்திரமதியை பார்த்து, யாரம்மா நீ? சுடுகாட்டை காப்போருக்கு தரவேண்டிய கட்டளை பொருட்களை தராது இருளிலே கள்ளத்தனமாக பிள்ளையை எடுத்து வந்து எரிப்பது முறையா என்று கேட்டவாறு தனது இடது காலால் நெருப்பின் மீதிருந்த தேவதாசனின் சடலத்தை உதைத்து தள்ளி தூர வீசினான். அரிச்சந்திரன் உதைத்து எறிந்த தேவதாசனின் சடலத்தை தனது 2 கரங்களாலே தாங்கிக் கொண்ட சந்திரமதி கோடை இடியால் தாக்குண்ட நெடிய மரம் போல அரிச்சந்திரனின் பாதங்களில் வீழ்ந்து உடல் நடங்க குளறி, ஐயா, இவ்வூர் வழக்கம் எனக்கு தெரியாது. பிணம் சுடுவதற்கு கூலி தர வேண்டும் என்பதோ அது எவ்வளவோ என்பது கூட நான் அறியேன். அது மட்டுமல்ல, நான் அனாதை, பரம ஏழை, ஒருவருக்கு அடிமை. எனவே என்னிடத்தில் உமக்கு தருவதற்கு எந்த பொருளும் இல்லை என்று கூறி மேலும் பணிவாக, ஐயா, நான் சுற்றமும் செல்வமும் இல்லாதவள் என்பதை நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? இந்த நட்டநடு ஜாமத்தில் நான் தன்னந்தனியே பிள்ளையை தோள் மீது சுமந்து வந்து எரிந்து சாம்பலான குறைக்கட்டைகளில் வைத்து சுடத் தொடங்கியதே அதற்கு சான்றாக காட்டுகின்றதே. ஐயனே, தங்களை பார்த்தால் அறிவில் சிறந்தவராகவும் தர்மந்தராகவும் அருளாளராகவும் தோன்றுகிறது. எனவே எனது மைந்தன் சடலத்தை இங்கே வைப்பதற்கு நீங்கள் தயை புரிய வேண்டும். உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று கூறியவாறே சந்திரமதி அரிச்சந்திரனின் கால்களில் விழுந்து கெஞ்சினாள். அரிச்சந்திரன் பதறி, நங்காய், சுடலை காக்கும் என்னை நீ தீண்டலாமா என்று தன் கால்களை விடுவித்து கொண்டு, நான் சுடலைக்கு உரிய புலையன் அல்ல, நானும் அவனுடைய அடிமைதான். இங்கு தகனம் செய்ய வரும் ஒவ்வொரு பிணத்திற்கும் கால் பணமும் முழவு துண்டும் எனது எஜமானனாகிய வீரவாகுக்கு சேர வேண்டும். கால்படி அரிசி எனக்குரியது. எனக்குரிய வாய்க்கரிசியை நீ தர வேண்டாம். ஆனால் எனது எஜமானனுக்கு சேர வேண்டிய கால் பணமும் முழத்துண்டும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பிணத்தை தகனம் செய்வாயாக என்று சொன்னான். அரிச்சந்திரன் கூறிய மொழியை கேட்ட சந்திரமதி, இறந்த எனது மைந்தனை சுமந்து வருவார் எவருமின்றி நானே தோளில் சுமந்து வந்து சுடுவாரின்றி நானே சுடத் துணிந்த இந்த பாவியிடம் பணம் ஏது? கொல்லித்துணி துண்டம் கொடுக்க ஏது? என்னுடைய பரிதாபமான நிலையை கண்டு உங்களது மனம் இறங்கவில்லையா? தயவு கூர்ந்து எனது மைந்தனது சடலத்தை தகனம் செய்ய அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினாள். அப்பொழுது சந்திரமதியை உற்று நோக்கிய அரிச்சந்திரன் அவள் கழுத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பொன் மாங்கல்யம் இருப்பதை கண்டு கொண்டான். ஏ பெண்ணே, நீ ஜகஜால புரட்டுக்காரி போல் இருக்கின்றாயே. இதோ உனது கழுத்தில் விலை உயர்ந்த பொன்மாங்கல்ய சரடு ஜொலிக்கின்றதே. அப்படி இருக்க உன்னை யாருமற்ற அனாதை, வெகுளி, பொருளில்லாதவள் என்று பொய்க்கூறி விறகு திருடி வந்து உனது மகனை தகனம் செய்ய சொல்கிறாயே, இது என்ன நியாயம் என்று கேட்டான். தனது கணவன் தவிர மற்றவர் கண்ணுக்கு தெரியாத மாங்கல்யம் புலையனான சுடலை காப்போனுக்கு தெரிகின்றதே என்று தனது உயிர்நிலையில் வேடனின் அம்பு பாய்ந்த மானை போல் துள்ளி விழுந்து துடித்து அழுது முகம்பாடி மனம் தளர்ந்து பலவாறு தனது உடலை வரித்து கொண்டு பேரழிவு வந்துவிட்டதே என்று பெருமூச்சு விட்டு செய்வரறியாது திகைத்து நின்றாள். தெய்வமே, என் உடன் பிறந்த இந்த மாங்கல்ய நான் என்னை மணந்தவர் தவிர மற்றவர் ஆடவர் கண்ணுக்கு புலப்படாது என்று இறைவன் வரமளித்தது பொய்த்து விட்டதா? நான் என்ன அபச்சாரம் செய்தேன்? புனிதமான இந்த மாங்கல்யம் புலையன் கண்ணுக்கு புலப்பட்டு விட்டதே. எமது நாடு நகரங்களை அபகரித்து பெற்று எனது கணவரை என்னிடத்திலிருந்து பிரித்த அந்த விஸ்வாமித்திர முனிவன்தான் இந்த புலையன் கண்ணுக்கு இப்படி புலப்படச் செய்து விட்டானா? பேரன்பு மிக்க எனது மணாளர் என்னை விட்டு சென்றதினால்
மேன்மை குலத்திற்கு உரிய அன்பு போய்விட்டது, பெருமை போய்விட்டது என்றாலும் மாதர்களின் அணிகலனான கற்பு போகுமா? போகாதே. நான் என்ன அபச்சாரம் செய்தேன் என்று வாய்விட்டு கதறி அழுதாள். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.